ஹாய்ங்க, வீக்கெண்டுக்கு எங்கே போய் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சிலிக்கான் ஒயாசிஸில் இருக்கக்கூடிய அஞ்சப்பருக்கு நம்ம போனதே இல்லையே, அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். துபாயில் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கேன், ஆனால் சிலிக்கான் ஒயாசிஸ்க்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏரியாவே ரொம்ப ரிச்சாக இருந்தது. பிள்ளைங்க கார்லேருந்து இறங்கினோடனே பயங்கர குஷி ஆயிட்டாங்க. ஹோட்டல் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாயிட்டாங்க. உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தது. மனசுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு. நாங்கள் 6:45 கிட்டேயே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அதனால அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிஎஸ்ஓ அதாவது துபாய் சிலிக்கான் ஒயாசிஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய அஞ்சப்பருக்கு டின்னருக்காக வந்திருக்கோம். நாங்கள் என்ன சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மெனு கார்டு பார்த்து பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே சுட சுட கொண்டு வருவோன்னு சொன்னாங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்களும் இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டருக்கு சுட சுட நாட்டுக்கோழி சூப் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸ்டார்டருக்கு நாட்டுக்கோழி சூப்பு கொடுத்துருக்குறாங்க. பீஸோட இருக்கு. நல்லா கமகமன்னு சுட சுட இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கார சாரமா செம்மையா இருக்கு. இப்ப லெமன் மின்ட் ஓகேங்க. அது நன்னாரி சர்பத். இது லெமன் மின்ட் ஜூஸ், இது நன்னாரி சர்பத்து. கொஞ்சம் கூலிங்கா இருக்கு. லாஸ்டா குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ये गार्लिक कबाब என்ன गार्लिक कबाब ओके ये हरियाली चिकन कबाब ओके हरियाली चिकन कबाब गार्लिक चिकन कबाब ஓ ஹரியாலி சிக்கன் கபாப் இருக்கு, கார்லிக் சிக்கன் கபாப் இருக்கு. தொட்டுக்க வந்து மின்ட் சட்னியும் மயோனீஸும் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து ஹரியாலி சிக்கன் ட்ரை பண்றேன். நல்லா சூடா இருக்கு. தனியா சாப்பிட்டு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதில்ல. தனியா சாப்பிடும் போதுலாம் அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மயோனீஸோட சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. கார்லிக் சிக்கன் ட்ரை பண்றேன். டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. இந்த கார்லிக்கோட ஃப்ளேவரோட டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. இன்னுமே மைனஸ் எடுக்கணும். சூப்பரா இருக்கு. ரெண்டுக்குமே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. மசாலால இருந்து டேஸ்ட்ல இருந்து எல்லாமே நல்ல வித்தியாசம். சூப்பரா இருக்கு. அடுத்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி, பாஸ்மதி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே ட்ரை பண்றேன். மட்டன் பீஸ் பூ போல வெந்து சாப்பிடும்போது அந்த ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டா சூப்பரா இருந்தது. அவங்க கொடுத்த கிரேவியை சேர்த்து சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருந்தது. அடுத்ததா பாஸ்மதி ரைஸ்ல இருக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணோம். மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்குமே ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருந்தது. சூப்பரா இருந்தது. இது ரெண்டுமே மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த சூப்பை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சூடா இருக்கு, கொதிக்குது. சூப்பரா இருக்கு गाइस. மட்டன் கோலா உருண்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுமே சுட சுட இருக்கு. வெளியில கிறிஸ்பியா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். உள்ள சாஃப்டா இருக்கு. ஆவி பறக்க மட்டன் கோலா உருண்டை வச்சிருக்காங்க. வெளியில அப்படியே கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா செமையா இருக்கு. சான்ஸே இல்ல டேஸ்ட். சுட சுட காயின் பரோட்டா இருக்கு. சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க, பார்க்கும்போது கியூட்டா அழகா இருக்கு. சாஃப்டா இருக்கு. स्पेशल गुंडूर चिकन ओके बटर नान या ना बटर रोटी ओके प्लेन रोटी பட்டர் ரொட்டி பிளெயின் ரொட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம குண்டூர் சிக்கன் ஆந்திரா ஸ்பெஷல். ஆமா, எங்க சுஜிக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா அவங்க ஊர் ஸ்பெஷல் இது. சுஜி யாருன்னா என் தம்பி ஒய்ஃபு. பட்டர் நான் வித் குண்டூர் சிக்கன் ட்ரை பண்ணுவோம். இந்த பட்டர் தெரியுதா, ஷைனிங்கா நிறைய பட்டர் போட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. இவ்வளோ ஆனியன் போட்டு நல்லா ஸ்பைசியா டேஸ்டா இருக்கு. டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. பெப்பர்லாம் போட்டு நல்லா இருக்கு. நார்மல் ரொட்டி நல்லா சாஃப்டா இருக்கு. டயட்ல இருக்கவங்களுக்குலாம் இது நல்லா யூஸ் ஆகும். ஆயிலே இல்லாம நல்லா இருக்கு, ட்ரையா இருக்கு. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. தோசை, ஃபேமிலி தோசை. வாவ், கிறிஸ்பியான ஃபேமிலி தோசைக்காகவே துபாய் சிலிக்கான் ஒயாசிஸ் அஞ்சப்பருக்கு அடிக்கடி வரணும் போல. அவ்வளோ டேஸ்டியா சூப்பரா இருக்கு. மஸ்ட் ட்ரெயினே சொல்லுவேன். தொட்டோனே தோசை உடையுது. இங்க பாருங்க, கீ இவ்வளோ கீ ஊத்தி சூப்பரா சுட்டுருக்குறாங்க பாருங்க. இங்க பாருங்க,
ஷைனிங்கா இருக்கிறது ஃபுல்லா கீ. அந்த கீயோட ஃப்ளேவர், இந்த கிறிஸ்பியா இருக்கிறது தோசைக்கு அதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அருமை. ஹாய் கைஸ், நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி தோசை சாப்பிட்றேன். சாப்பிட்லாம் வாங்க கைஸ். எனக்கு பிடிச்ச சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அதுவும் சேர்த்து சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். நான் இந்தியாவில் இருக்கும்போது ஏதாச்சும் ஹோட்டல் போனால் நான் தோசை சாம்பார் மட்டும் தான் சாப்பிடுவேன். என் 2 பிள்ளைகளுக்குமே இந்த தோசை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பாப்பாவோ ஒரு வாய் சாப்பிட்டுட்டே தம்பிக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டா. தோசைக்காக வெயிட்டிங். நிறைய ஐட்டம்ஸ் விதவிதமா செம்மையா சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே செம்ம டேஸ்டா இருந்தது. எல்லா ஐட்டமே மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன். ஒரு டிஎஸ்ஓ, அதாவது துபாய் சிலிக்கான் ஒயாசிஸ்ல இருக்கக்கூடிய அஞ்சப்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம். ஆத்தென்டிக் டேஸ்ட்ல இருக்கு, செம்மையா இருக்கு, மஸ்ட் ட்ரை. வின்டர் டைம்ல வெளியில கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் போல. வெளியில டைனிங் அருமையா வச்சிருந்தாங்க, பிளசண்டா ஃபீல் ஆச்சு. யாரெல்லாம் ஏற்கனவே டிஎஸ்ஓ அஞ்சப்பர் போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.